கடவுளே! இந்த நல்ல வேலையில சுவாமி, உம்மண்டை நாங்கள் ஒரு பிரச்சனை வைக்கணுமப்பா. எங்களுடைய உடல் சம்பந்தமான எல்லா விதமான பயங்களும் எங்களுக்கு வருகிறதுப்பா. நாங்கள் தனிமையா இருக்கிற நேரத்தில, தேவையற்ற விஷயங்களை பார்ப்பதினால, தேவையற்ற விஷயங்கள், செய்திகளை கேட்பதினால, எங்களுடைய மனதில அவ்வளவு ஒரு பயம் எங்கள ஆட்கொண்டு இருக்கிறது. ஒண்ணுமே இல்லாத விஷயத்த நாங்க பெருசாக்கி பார்த்துட்டுருக்குறோம். ஐயோ! இப்படி இருக்குமோ? ஐயோ! இப்படி போட்டிருக்கிறாங்களே! நமக்கு இந்த மாரி பிரச்சனை உடல் ரீதியா இருக்குமோ? நமக்கு இந்த பிரச்சனை வந்துருமோ? ஐய்யய்யோ! இப்படி வந்துட்டா என்ன பண்றது? ஐயோ! எனக்கு அதுதான் இருக்குன்னு ஆணித்தனமா நம்பி, அதுக்குள்ளேயே மூழ்கி போயி, மிகவும் கவலை அடைந்த நிலையில நெறைய பேர் இருக்கிறாங்கப்பா. கடவுளே! நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ராஜாவே! ஆனா, அதை நாங்க மறந்து போயிட்டோம். ஆனா, எந்த செய்திகளை நாங்க பார்க்கக்கூடாதோ, எந்த செய்திகளை நாங்கள் கேட்கக்கூடாதோ, அதை எல்லாம் மனதில பதிய வச்சுட்டு, ஒண்ணும் இல்லாத விஷயங்களை நாங்களே பெருசா நெனச்சு, "இப்படி ஆயிடும், இப்படிதான்" அப்படின்னு நாங்க நெனைக்கிறோம். கடவுளே! அந்த செய்திகள் அத்தனையும் நாங்கள் பார்க்காதபடி, அந்த செய்திகள் அத்தனையும் நாங்கள் கேட்காதபடி, கடவுளே! நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசிர்வதிங்கப்பா. கடவுளே! நாங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் சுவாமி. எங்கள் உடலுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. நாங்கள் உடல் ரீதியாக மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறோங்கிற மனச எங்களுக்கு முதல்ல கொடுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குமோ இருக்குமோன்னு பயந்து நாங்கள் எங்களுடைய மனதில் ஆழ் மனதில் சிந்திச்சிட்டு இருக்கோம். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதே போல எங்களுடைய எண்ணம் எங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்காதபடி நாங்கள் எல்லாவற்றையும் பாசிட்டிவாக நினைக்கக்கூடிய மனசை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. என்னுடைய உடலிலே எந்த விதமான வியாதிகளும் இல்லை. நான் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கிறேன். என் இயேசு என்னோடு கூட இருந்து எனக்கு சுகத்தை இந்நாள் மட்டும் கட்டளையிட்டிருக்கிறார். இனிமேலும் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுவார். நான் எதைக் கண்டும் அஞ்சப் போவதில்லை. சாத்தான் கொண்டு வந்து போடுகிற எல்லாவிதமான செய்திகளும், தேவையற்ற செய்திகளும், தேவையற்ற விஷயங்களையும் என் மனதிலே நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். சாத்தானுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று எங்களுடைய மனதிலே நாங்கள் முடிவெடுத்துக் கொள்ளட்டும்ப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் உம்முடைய நாமத்தை நாங்கள் தோத்தரிக்கிட்டோம் ராஜாவே. என்ன காரியங்களா இருந்தாலும் சிலுவை போட்டு நீர் இருக்கிறீர் கூட அதை சரி பண்ணி கொடுப்பீர்ன்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய தனிமையை, எங்களுடைய முதுமையை, எங்களுடைய தேவையற்ற சிந்தனைகளை கடவுளே நாங்கள் கடந்து வரும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுங்கப்பா. நீர் அப்படி செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் ராஜாவே. ஆமென்.